இப்போ இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, நம்மளோட இந்த படத்தோட ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கனவு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. அந்த கனவு என்ன ஏதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கனவுக்கும் இவங்களோட பாட்டிக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாட்டிய போய் பார்க்க, அந்த பாட்டி வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. அது வந்து வெறும் கனவு மட்டும் இல்ல. அது வந்து ஒரு நிஜ சம்பவம். நான் அந்த சம்பவத்த வந்து தடுத்து நிறுத்திட்டேன். அந்த சம்பவத்துல கனெக்ட்டா இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்ப உயிரோட இல்ல. நானும் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவேன். நீங்களும் எல்லாருமே இறந்துருவீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைனோட ஒரு ஓவரால் ஸ்டோரி. நான் வந்து ரொம்ப அவுட்லைனா தான் சொல்லியிருக்கேன். ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் நம்ம எதுக்கு பார்க்க போறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுல நடக்கிற அந்த கொடூரமான கொலை சீன்ஸ்க்காக மட்டுமே தான். குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பிரான்சைஸ்ல வந்து பார்த்தோம்னா, ஃபைனல் டெஸ்டினேஷன் 1 அண்ட் 2 தவிர எதுவுமே பெருசாலாம் இருக்காது. ஓகே 1, 2 அந்த கொலை சீன தவிர வேற எதுவுமே பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது. குறிப்பா அந்த 3, 4 அண்ட் 5 எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆள விட்றா சாமிங்கிற ரேஞ்சில தான் இருக்கும். இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் பார்த்தோம்னா, ஓகே. ஒரு தெளிவான ஒரு கதை இருக்கு. அந்த கதைக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கொடூரமான கொலை சீன்ஸும் இருக்கு. அதெல்லாம் பார்க்குற மாரியே இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளேயும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே போர் அடிக்காம, ரொம்பவே நீட்டாவே கொண்டு போயிருந்தாங்க. பார்த்து ரசிக்கிற மாரி இருந்தது. எந்த ஒரு இடத்துலயும் என்னப்பா இவ்வளோ மெதுவா போகுது, அந்த மாரிலாம் எந்த ஃபீலும் இல்ல. ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துக்கு நம்ம என்ன எதிர்பார்த்து போவோமோ, அதெல்லாம் இந்த படத்துல சூப்பராவே சம்பவமா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பா இந்த மாரி ஹாரர் படத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் சைட்ல மியூசிக் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் டீம்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கணும். அதுல இந்த படத்துல சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். கேஸ்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். குறிப்பா அந்த ஹீரோயினோட பாட்டிய வர அவங்க வந்து சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வர சீன்ஸா இருக்கட்டும், சீக்வென்ஸாவே இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. அது பார்க்க ரொம்ப ரசிக்கிற மாரியாவே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கை வியூல வர அந்த ஹோட்டல் சம்பவம் வந்து சூப்பராவே இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஐமேக்ஸ் அட்லீஸ்ட் தியேட்டர்ல போய் பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இது. அடல்ட் சீன்ஸ் அந்த மாரிலாம் இந்த படத்துல எதுவுமே கிடையாது. பட் ஒண்ணே ஒண்ணு தான். ரத்தம் தெறிக்க தெறிக்க முகம் சுளிக்கிற அளவுக்கு வயலன்ஸ் அது மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த படத்த பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களோட கால் தான்.